ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் ஃபைவ் வைஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரப் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோடுங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த மிஞ்சில் தான் காட்டுறாங்க. இவன் வந்து ஃபஸ்ட் டைம் ஆடிஷன் வந்திருந்தப்போ யூமினும் எக்ஸ்கேப்டன் தான் வந்து அவனை ஆடிஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நிறைய கொஸ்டின்லாம் அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ யூமின் வந்துட்டு, நீ வந்து இந்த ஹை ஸ்கூல்லேருந்தே இந்த சீரிங் ஸ்குவாடுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, என்ன இதில் உனக்கு அவ்வளோ என்ன ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் வந்துட்டு, எனக்கு இது என்னோட ட்ரீமு, இந்த சீரிங் ஸ்குவாட் வரணுங்கிறது என்னோட மொத்த கனவு, எல்லாமே இதுதான் அப்படிலாம் சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன் இந்த சீரிங் ஸ்குவாட் இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லையா என்ன, வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியில் போய் ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் கேப்டன் கேட்கும்போது, கண்டிப்பாக அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், நீங்கள் நீ ரிஜெக்டே பண்ணால் கூட அடுத்த வருஷம் நான் திரும்பவும் இங்கே தான் வருவேன், இங்கே வந்து தான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது கேட்டோடனே யூமின் வந்துட்டு அவன் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த அளவுக்கு இதுக்கு எஃபோர்ட் போட்டிருக்க அப்படிலாம் சொல்லி பாராட்டி பேசுகிறா. அது கேட்டோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. யூமினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கு முன்னாடியே வந்து யூமின் அவன் பிடிச்சிதான் இந்த சீரிங் ஸ்குவாடுக்கே வரணும்னு ட்ரை பண்ணியிருப்பான். இப்போ இந்த மாதிரி அவன் பேசும்போது வந்துட்டு அவன் இன்னுமே வந்து அவன் மேலே ரொம்ப க்ரஷ் ஆயிடுது. அவன் எங்கே போனாலும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஒரு நாள் வந்துட்டு அவளுக்கு வந்து லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவளோட லாக்கரில் கொண்டு போயிட்டு ஒரு கிஃப்ட்டும் பொக்கேவும் வச்சுட்டு வந்துடுறான். அவன் எப்படியாச்சும் எடுத்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரும்போது பார்த்தா அங்கே ஒரு சவுண்டு கேட்குது எங்கேயோ ரூமில். அந்த ரூமில் போய் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா யூமினும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு பையனை யூமின் டேட் பண்ணா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சிரிச்சு கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆயிடுறான். அப்போ உடனே ஓடி வந்து இந்த லாக்கரில் வச்சு கிஃப்ட்டு பொக்கேலாம் எடுத்து குப்பையில் போட்டுடுறான். ரூமில் உட்காந்து அழுன்னு அழுதுட்டு இருக்கான். இவன் எப்படி இப்படி பண்ணலாம், இவ எதுக்காக இந்த பையனை டேட் பண்ணுறா அப்படிலாம் சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். இவன் எப்படி இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணலாம், இவனை நான் சும்மாவே விட மாட்டேன், இவனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம், இவனை நான் பழி வாங்கியே திருவேன்னு சொல்லிட்டு யூமின் டேட் பண்ணுற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் பரப்புனதும் இவன் தான். அதுவும் இல்லாமல் வந்து யாருமே அவன் கூட சேராத மாதிரி பார்த்துக்கிட்டது இவன் தான். அப்போ யூமின் மேலே வந்துட்டு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி மெசேஜ் அனுப்புனதும் இவன் தான். அதுக்கப்புறமா அவன் மேலே லைட் விழுகும் போது அவன் தான் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பான். ஆனால் லைட் விழுந்தோடனே கொஞ்சம் பயப்படுவான். அச்சோ நம்ம எதுலையாவது மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்பவும் வந்து இவ தப்பு பண்ணிட்டா, இவ சாக வேண்டியவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் இப்படி நினச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த ஜாயு சாக வேண்டியவ தான், அவள் சும்மாவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து நம்ம ஹீரோயினுக்காக பிளான் பண்ணி ஃபயர் ஆகிற மாதிரி அங்கே வந்து நம்ம ஹீரோயினை மாட்ட வைக்கணுங்கிறதுக்காகவே அந்த ரூம் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அங்கிள் ஆண்டி காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து பேய் வேஷம் போட்டு ஜூனியர்ஸ் எல்லாம் பயமுறுத்துறதுக்காக வேஷம் போட்டுருக்காங்க. ஆனால் மாறி மாறி இவங்க தான் பயந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க இப்போ ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு இந்த மிஞ்சில் வரான். வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல மட்டும் இருங்க, நீங்கள் அந்த இடத்துல மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பிளேஸ் வந்து இவனே சொல்லிட்டு போயிடறான். ஏன்னா இவன் தானே பிளானிங் டீமில் இருக்கான். எதனால இவன் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கான் அப்படின்னா, இவன் வந்து நம்ம ஹீரோயினுக்காக அந்த ரூம் பிளான் பண்ணி வச்சிருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்து மாட்டி இறக்கணுங்கிறது தான் என்னோட பிளானு. வேற யாரும் வந்து அதை சொதப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் வந்து யாருமே அந்த பக்கம் வரக்கூடாதுங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ ஜேவும் ரோசியும் ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரோசி வந்து அன்னைக்கு நடந்தது நினைச்சு ஹீரோயின் பத்தி யோசிச்சுட்டே சோகமா வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கிள் வந்துட்டு பேய் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காரு. ஜோம்பி மாதிரி அப்படியே குடுக்குடுன்னு ஓடி வந்து இவங்க ரெண்டு பேர்த்து பக்கத்துல வந்து கத்தி பயமுறுத்திட்டு இருக்காரு. ஜே வந்து பயந்து கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ரோசி வந்து அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம அங்கிளையே. அவன் முறைக்கிறத பார்த்தோன்னே அங்கிளே அங்கிருந்து பயந்து போயிடுறாரு. இப்போ ஜே வந்துட்டு, நீ ஓகே தானா, நார்மலாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ஓகே தான், ஆனால் நீ ஏன் அன்றைக்கி என்கிட்ட சொல்லலை, அன்றைக்கி முன்னாடியே நீ சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனையே இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஜே இருந்துட்டு, இல்லை அவங்க உனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்கிறான். அப்போ நான் அன்றைக்கி அவ்வளோ ரொம்ப மோசமாக பேசிட்டேன், அதை மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோசி ஃபீல் பண்ணும்போது, நீங்கள் ரெண்டு பேரும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சே, அப்புறம் எதுக்காக அப்படி பேசினேன், சரி விட புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் வந்து நான் யாரு கூடயும் அவ்வளோ க்ளோஸாக இருந்ததில்லை, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லை, அதனால தான் உங்களுக்குலாம் வந்து சமாதானம் சொல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்கிறான். சரி நீ யூமின் ஏதோ உன்னை பற்றி சொன்னாங்களே அதை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு ரோசி கேட்கும்போது இவனும் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் இவன் 12th படிச்சுட்டு இருக்கும் போது இவன் சித்தப்பா தான் வந்துட்டு இந்த சீரிங் ஸ்குவாடை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாரு. அந்த டைமில் கேப்டனாக யூமின் தான் இருந்திருப்பான். அந்த ஃபெஸ்டிவல் பர்ஃபார்மன்ஸ் அவள் பண்ணுறது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். எப்படியாவது நம்மளும் சீரிங் ஸ்குவாடில் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருப்பான். அப்போ போயிட்டு என் சித்தப்பா போய் யூமின்கிட்ட சொல்லுவார், இவன் 12th படிக்கிறான், எனக்கு எக்ஸாம் வருது, கொஞ்சம் எனக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு யூமின் உள்ளே போவா. இதுக்கு அவள் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், திரும்ப வரமாட்டாவா போகலான்னு சொல்லிட்டு ஜேவை கூப்பிட்டு அவர் கிளம்புறாரு. அவங்க போயிட்டு இருக்கும்போது திரும்பவுமே யூமின் அங்கே வந்துட்டு நம்ம ஜேக்காக ஒரு சீரிங் ஸ்குவாடோட யூனிஃபார்ம் ஒன்று வந்து கொடுக்குறா. கொடுத்துட்டு இது உனக்காக தான் வச்சுக்கோ, ஆல் தி பெஸ்ட், சீக்கிரமாக நீயே இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துருந்துருப்பா. அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஜே இப்போ சொல்கிறான். அதை கேட்டு ரோசி இருந்துட்டு, ஓ இப்போ நீ 3 வருஷமா இதுக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கியா இந்த சீரிங் ஸ்குவாட் வரதுக்கு, வா ரொம்ப சூப்பர், எதுக்காக நீ இவ்வளோ எஃபோர்ட் போடுற இதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா இதான் என்னோட ட்ரீமு, இதுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன், ஃபஸ்ட்டு எதுவும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் தான் நினச்சேன், ஆனால் இது எனக்கு எவ்வளோ அப்சஷனாக இருக்குங்கிறத நான் போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன்லாம் சொல்லி ஜே வந்து ரோசிக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கான்.
இப்போ நம்ம ஹீரோயினையும் ஜோவையும் காட்டுறாங்க. அந்த டைம்ல தான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஜோட்ட வந்துட்டு நானும் கேப்டனும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, வேண்டாம் அதெல்லாம் நான் கேட்கறதுக்கே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லுவான். அது உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி உன்னால மாத்திக்க முடியாதோ அதே மாதிரி என்னோட ஃபீலிங்ஸ் என்னால மாத்திக்க முடியாது. நம்ம எப்படி பூசாரில் கிஸ் பண்ணதை வந்து இனிமேல் பேசிக்கவே வேண்டாம், அதை பற்றி யோசிக்க கூடாது, மறந்துடணும்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி நீ ரிஜெக்ட் பண்ணதையும் நம்ம மறந்துடலாம், இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறான். ஆனால் நீ எங்களோட ஃப்ரெண்டாக மட்டும் தான் பழகுவேன்னு தெரியும், ஆனால் நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கல, என் ஃப்ரெண்டுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறதுலாம் நம்ம ஹீரோவும் கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்னை திட்டிட்டு நீ அழிச்சிட்டோ திட்டிட்டோ வந்து ஒரேடியாக முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, முடியாது அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், எப்போவுமே உங்களோட வந்து நான் ஹாப்பியாக இருக்கணும்னு மட்டும் தான் நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் ஹீரோவை தேடுறேன், நீயும் தேடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோவை கேட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துருப்பாரு. இப்போ வந்துட்டு ஜோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ அவன் துரத்திட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜெரோமி வந்து அப்படியே பயந்துக்கிட்டே வந்துட்டு இருப்பான். திடீர்னு இவங்க 2 பேரும் வேகமாக ஓடி வரதை பார்த்தோன்னே அவன் பயந்து கத்திட்டு இருப்பான். இவனுங்களை பார்த்தாவே பேய் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி பயந்துக்கிட்டே ஒரு ரூம்குள்ளார போகிறான். அங்கே போனால் வந்துட்டு நம்ம ஆன்ட்டி வந்து அங்கே பேய் மாதிரி நின்றுருக்காங்க. அவங்கள பார்த்து பயந்து கத்திக்கிட்டே வெளியே ஓடி வந்தான். அங்கே ஜிஸோ வந்துட்டு பேய் மாதிரி டார்ச் லைட் வச்சுட்டு இருக்கா. இப்போ 2 பேருமே பயந்து கத்திட்டு அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஸோ மேலே இருக்கிற ஸ்டிக்கரை வந்து நம்ம ஜெரோமி எடுத்துடுறான். இப்போ 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிஸோ வந்துட்டு, சாரி அன்றைக்கி நான் உனக்கு ரொம்ப மோசமாக பேசிட்டேன், நீ எனக்காக தான் இன்றைக்கி பேசுனேன்னு எனக்கு தெரியும், சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஸோ சொல்கிறான். அப்போ நம்ம ஜெரோமி வந்துட்டு, இல்லை பரவாயில்ல, நான் தான் என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நான் தானே சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரோமி சாரின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் இப்போ சாரி கேட்டனால நான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் லிமிட்டை கிராஸ் பண்ணுறேன் தான், இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி பசங்களுக்குள்ள பழகாதீங்க, உங்களோட லெவல் உங்களுக்கு என்னன்னே தெரியல, நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப ப்ரீஷியஸ் தான் நான் உங்களை நினைக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்குள்ள பழகாதீங்க, அவங்க எப்பயுமே உங்களை ஹார்ட் பண்ணிட்டு மட்டும்தான் இருப்பாங்க, ப்ளீஸ் இது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இப்போ நான் திரும்பவும் லிமிட்டை கிராஸ் பண்ணனால திரும்பவும் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் பேசுறது கேட்டோடனே நம்ம ஜிஸோக்கே ஒரு மாதிரி ஆகுது, என்ன இந்த பையன் நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்மளைய பார்க்குறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஜிஸோ வந்துட்டு ஜெரோமி பற்றி யோசிச்சுக்கிட்டே எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறான் அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தேடிட்டு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே உள்ளே போகும்போது அங்கே கரெக்டாக வந்துட்டு மியூசிக் ஒன்று ப்ளே ஆகுது. இது கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் பயந்துக்கிறாங்க. யாரும் இந்த மாதிரிலாம் கேவலமாக விளையாண்டுருக்குறது அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டே நின்றுருக்கும்போது கரெக்டாக இந்த வில்லன் போயிட்டு டோரை வந்து லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு அந்த டோருக்கு பக்கத்துலேயே தான் ஒளிஞ்சு நின்றுருக்கான். ஜாய் என்னோட தண்டனை நீ அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளாரே வில்ல மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமா டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்தி மூச்சு விட முடியாம அப்படியே உட்காந்துடுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல இந்த வில்லன் பிளான் பண்ண எல்லாமே கரெக்டா நடக்குது. அங்க ஃபயரும் ஆகுது. அந்த ஃபயர்னால நம்ம ஹீரோயினால சுத்தமா மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை போயிட்டு ஜோ வந்து பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு நீங்கள் தோத்துட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், உங்கள் ஸ்டிக்கரை நான் எடுக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்குவாட்லேருந்து ஒருத்தர் வரான். வந்துட்டு அங்கே ஒரு ஃபயர் ஆயிடுச்சு, வாங்க கேப்டன் சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையுமே கூப்பிட்டு போகிறான். இப்போ நம்ம ரோசியை வந்துட்டு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டு எந்திரி ஜாய் ப்ளீஸ் எந்திரி, ஒன்றும் ஆகாதுன்னுலாம் சொல்லி கத்திக்கிட்டே யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அந்த டைமில் தான் அங்கே அந்த மிஞ்சில் வரான். அவனை பார்த்தோன்னே நம்ம ரோசியும் அழுதுகிட்டே ப்ளீஸ் அவளை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, அவன் ரொம்ப மூச்சு விட முடியல, மயங்கி விழுந்துட்டா, ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அந்த மிஞ்சிலும் வந்து அப்படியே வில்ல மாதிரி முறைச்சிக்கிட்டே கிட்ட போகிறான். இப்போ மற்ற எல்லாருமே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருமே வெளியே போக சொல்லிட்டே இருக்காரு. அப்போ ஜெரோமி வந்துட்டு ரோசி ஜாய் 2 பேரையுமே காணோம், எங்கே போனாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறான். அதை கேட்ட உடனே ஜோ வந்துட்டு ஒருவேளை அந்த ஃபைலை மாட்டிருப்பாங்களோ என்னமோ தெரில, நான் போய் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு ஏதாவது ஆனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, நீங்கள் எல்லாருமே வெளியே போங்க, நான் போய் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே போகும்போது பார்த்தா ஆப்போசிட்டில் அவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த மிஞ்சில் வந்துட்டு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலி ஆட்டுற மாதிரி இவனே வந்துட்டு ஃபயரையும் வச்சுட்டு நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றி ஹீரோன்ற பேர் வாங்கிக்கிறான். இப்போ வந்துட்டு எல்லாருமே இவனை ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டான், இவன் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு நம்ம ஹீரோயினை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. இப்போ கூட வந்துட்டு நம்ம ரோசியும் நம்ம ஹீரோவும் போகிறாங்க. அப்போ ஜோ வந்துட்டு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறான். அப்போ ஜிஸோ வந்துட்டு இல்லை கேப்டன் போகிறாருல அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. இப்போ எல்லாருமே அங்கே இருக்கிறவங்கலாம் இந்த மிஞ்சில் பற்றி அவன் எவ்வளோ பெரிய ஆள் பற்றியா எப்படி காப்பாற்றிட்டான்னா சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் அப்படியே சொதப்பிடிச்ச பிளான் எல்லாம் சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே உக்காந்துருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இன்னுமே கண்ணு முழிக்கவே இல்லை, அப்படியே மயங்கியே தான் இருக்காங்க. அப்போ ரோசி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் எந்திரிச்சிரு எந்திரின்னுலாம் சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது
நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நார்மலாக தான் இருக்கா, டாக்டர் சொல்லிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த மிஞ்சில் வரான், அவன் கொஞ்சம் கையில எல்லாம் கட்டு போட்டு அப்படின்னு வரான். நீ ஓகே தானா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாலாம் சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை எனக்கு சின்ன அடிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லைன்னா அவளுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ அப்புறம் ரோசியில் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு அங்கே ஜிசோ வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போறா. கூப்பிட்டு போய் தனியாக வந்து பேசிட்டு இருக்கா. என்ன சொல்றா அப்படின்னா, அங்கே வந்து ஓல்டு பில்டிங்குங்கிறனால அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து ஏதாச்சும் இதாக இருக்கும், அதனால தான் ஃபயர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஜிசோ சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே, ஃபயர் ஆனதுக்கு காரணம் வந்து நம்ம யாரும் மனுஷங்க கிடையாது, அது நார்மலாக ஆயிருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் டோர் யார் லாக் பண்ணுது, ஏன்னா அந்த டோர் லாக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரோசி சொல்றா. மற்ற எல்லா டோருமே ஓப்பனாக இருக்கும்போது அந்த ஒரு டோர் மட்டும் எப்படி லாக் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து டவுட் கேட்குறாரு. அந்த டைம்ல கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் வந்து கண்ணு முடிச்சிடுறாங்க. அப்போ ரோசி வந்துட்டு வாங்க வாங்க கண்ணு முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றதுனால நம்ம ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்ததுமே எல்லாருமே போயிட்டு நல்லா இருக்கேன்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரோசி அழுதுகிட்டே நீ ஓகேவான்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் அழுகாத, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மிஞ்சில் தான் உன்னை காப்பாற்றினாருன்னு சொல்லிட்டு ரோசி சொன்ன உடனே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ அவனும் வந்துட்டு நோ ப்ராப்ளம், நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, நம்ம டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அவன் கிளம்பும் போது வந்து அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க, கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க. அவங்களால கொஞ்ச நேரம் கூட வீட்டில் அடங்க முடிய மாட்டேங்குது. எப்படியாவது அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வெளில போகலான்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவும் கரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டியா, உன்னை என்னதான் பண்றது, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்ற, இப்பதான் நீ வந்து மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, இப்போ லங்ஸ் எவ்வளவு வீக்கா இருக்கும் தெரியுமா, இந்த சூப்லாம் குடிச்சாதான் சரியாகும்னு சொல்லிட்டு சூப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினா வந்துட்டு இந்த மாதிரி சூப் கொடுத்து கொடுத்து என் உடம்புல ரத்தத்தை விட சூப் தான் அதிகமா இருக்கு, எதுக்குமா இவ்வளவு கொடுக்குறீங்கலாம் சொல்லி புலம்பிக்கிட்டே குடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ரோசி தான் வந்திருக்கா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக. நம்ம ரோசியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ரோசிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் அப்படியே ஆக்வர்டாவே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டே நீ ஓகேவா அப்படிலாம் சொல்லி ரோசி கேட்டுட்டு இருக்கா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயினோட தம்பி வரான். வந்த உடனே ரோசி இருந்துட்டு ஜேஇ நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்குறான். அப்போ அவனும் வந்துட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரோசி சொல்லும் போது நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் முறைச்சு பார்க்குறான். என்ன நீ பெரிய செலிபிரிட்டியா, அவனுக்கு எல்லாமே சீக்ரெட்டாக தான் வச்சுக்குவியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆமா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுமே நீ சந்தோஷமா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கேட்குறா. அவனும் வந்துட்டு ஆமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். ரோசி ஒரு மாதிரி சேடா சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு ஏன் டேஸ்ட் இவ்வளோ மட்டமா இருக்கு, இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. உன்னோட டேஸ்ட்டை விட என்னோட டேஸ்ட் எவ்வளவோ பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்து சொல்றாங்க ரொம்ப சாரி, அன்னைக்கு நீ கோவமா என்கிட்ட பேசும்போது தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஏன்னா வந்து நிஜமாவே வந்து நீ தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் எப்பவுமே என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன், என்னோட வேலை என்னோட விஷயங்கள் மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பேன், ஆனால் நீ தான் எல்லாத்தையும் பற்றி யோசிச்சு கேர் பண்ணிகிட்டே இருப்ப. நான் இதை வந்து கொஞ்சம் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட தப்பு தான், சாரி, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ரோசி வந்துட்டு அப்படிலாம் இல்லை, அந்த விஷயத்தை நீ அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காத, உன்னை வந்து இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அதனால தான் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரோசி சொல்கிறான். இல்லை நீ கோவப்பட்டது கரெக்டு தான், நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான், இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டேன், நான் ரொம்ப நல்லபடியாக தான் உங்ககிட்ட நடந்துக்குவேன், ஏன்னா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ மட்டும்தான், உன்னை விட்டு எனக்கு யாருமே இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டு மட்டும் போயிடாத அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டு சாரி வழியா நம்ம ஹீரோயினும் ரோசியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ சிஎஸ்ல வந்துட்டு இந்த சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த மிஞ்சில வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குமோ தெரில அப்படிலாம் சொல்லி அவனை பாராட்டிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஸ்குவாட்ல ஆக்சிடென்ட்டாக நடந்துட்டு இருக்கு, நம்ம பேசாமல் பேயோட்டவங்களை கூப்பிடலாமா அப்படிலாம் சொல்லி சீனியர்ஸ் கேட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுதா, இதெல்லாம் யாரோ பண்ண மாதிரியே உங்களுக்கு தோணலையா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காரு. என்னது இதெல்லாம் யாரோ பண்ணாங்களா, என்ன நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு வந்தோடனே இந்த மாதிரிலாம் குதிச்சுட்டு இருக்க, இந்த மாதிரி சீப்பான வேலை யார் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கேட்குறான். அது கேட்டோடனே மற்ற எல்லா சீனியருமே என்னது நீ டேட் பண்ணிட்டு இருக்கியா, இந்த மாதிரி ஒரு கேப்டனா வந்துட்டு இந்த மாதிரி டேட் பண்றதுல தப்பு உனக்கு தெரியாதா, அதுவும் உன்னோட ஸ்குவாடுக்குள்ள டேட் பண்ணக்கூடாது ரூலே இருக்குல்ல அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கும் போது நம்ம ஆன்ட்டி சொல்றாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ரூலு, படிக்கிற இடத்துல ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு ஃபீலிங்ஸ் வரதெல்லாம் ரொம்ப சகஜம், ஏன் நீ கூட தான் வந்து ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்க ஸ்குவாடுக்குள்ளாரியே, அதெல்லாம் வந்து நீ கேட்க மாட்டியா அப்படிலாம் சொல்லி நம்ம ஆன்ட்டி சொல்லும் போது அவனும் வந்துட்டு ஆமா நீங்களும் கூட தான் ஒரு ஆள் டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்ட்டி வந்து வேற யாருக்கூடயும் டேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உடனே நம்ம ஆன்ட்டி வந்துட்டு அதெல்லாம் பழைய கதை, இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க.
இப்போ வந்துட்டு இந்த வில்லன் கேட்குறான், இந்த மாதிரி வந்து ரூல் எல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க? இந்த மாதிரி கப்புள்ஸ் எல்லாம் வந்து ஸ்குவாடுக்குள்ள இருந்தால் பிரச்சனை வருங்கிறனால தான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிலாம் சொல்லி இந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ மற்ற சீனியர்ஸ் எல்லாம், விடுப்பா கொஞ்சம் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இரு, இதெல்லாம் பழைய ரூலு, அதெல்லாம் இப்போ எடுத்துடலாம். இப்போ உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா நீ லவ் பண்ண மாட்டியா, அந்த மாதிரி தான், விடு ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அது கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க அவங்க டேட் பண்ணுறத. ஆனால் இவனால மட்டும் அதை பொறுத்துக்கவே முடியல. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனவே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ எல்லாருமே அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஆன்ட்டி போயிட்டு அங்கிள் கிட்ட நம்ம கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கிள் ரொம்ப சோகமா, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக போயிடுறாரு. இப்போ நம்ம ஆன்ட்டி வந்துட்டு தேவையில்லாமல் இவனுங்க வேற நான் டேட் பண்ணுறேன்னுலாம் சொல்லி வச்சுட்டு இருக்கானுங்க, இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெயில் வருது. என்னன்னு பார்த்தா இவங்கள வந்து சிக்காகோவுக்கு வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் கூப்பிட்ருக்காங்க. நம்ம ஆன்ட்டிக்கு வந்து அங்கே ஒரு ஒர்க் கிடச்சிருக்கு. அந்த மெயிலை பார்த்துட்டு நம்ம ஆன்ட்டி வந்துட்டு இவனுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நைட் ஆயிடுது. நைட்டு தான் ரோசி வந்து நம்ம ஹீரோயின் வீட்டிலேருந்து கிளம்புறா. வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா, பேசாமல் நம்ம வந்து ஸ்குவாடை விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு தப்பு தப்பா, அதுவும் இல்லாமல் எல்லா ஆக்சிடென்ட்டும் உனக்கு மட்டும் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உன்னை யாராவது கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, உனக்கு வேற ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வேணா குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் உனக்கு அப்படி தோணுதா, எனக்கு அப்படி தோணுது, இது வரைக்கும் நான் அப்படி யோசிக்கல, ஆனால் தொடர்ந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கு, அப்படி ஒருவேளை என்னை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எதுக்காக என்னை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ரோசி இருந்துட்டு, என்ன சார் இப்போல்லாம் உங்களால் வந்துட்டு ஜாயை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியலையா, அந்த அளவுக்கு நீங்கள் ரொமான்டிக்காக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ரோசி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ எல்லா சுபி குடிச்சுட்டு நல்லா ஹெல்த்தியாக இரு, நான் வந்து கரடி மாதிரி இங்கே இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையே சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கே வந்து ரோசி கிளம்பி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்ட, ஓ அப்படியா, அவ சொன்ன மாதிரி தானா, நிஜமாவே உன்னால வந்து என்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டே. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஆமா என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்காக அவருமே சூப் கொண்டு வந்திருக்காரு. அதை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீ எதாவது நினைக்கிறியா, பேசாமல் குயிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் நீயும் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ பண்ணி தான் ஆகணும்னு நான் கட்டாயப்படுத்தலை, ஆனால் உனக்கு வேற ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நீ குயிட் பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நீயும் அப்படிதான் யோசிக்கிற இல்லையா, எனக்கும் அப்படி தோணுது, இது எதுக்காக யார் பண்ணுறான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு எதுவுமே தெரியல, யார் என்னன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் ட்ரைனிங்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறமா குவிட் பண்ண சொன்னால் என்னால் எப்படி பண்ண முடியும், அடுத்து வந்து யாங்கிக்கும் ஹாங்கிங் யூனிவர்சிட்டி 2க்கும் போட்டியெல்லாம் வைக்க போகிறாங்க, எனக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாவே உனக்கு அது யாருன்னு தெரியாதா, சப்போஸ் உனக்கு தெரிஞ்சால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடலாம்ல, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சப்போஸ் எனக்கு யாருன்னு தெரிஞ்சால் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினை வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இருந்தலாம் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பாய் சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜோ பார்த்துட்டு இருக்கான். ஜோவுமே நம்ம ஹீரோயினியை பார்க்கறதுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி சேட் ஆயிடுது, அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து யூனிவர்சிட்டி வந்துடுறாங்க. அப்போ அவங்க ஸ்குவாடுக்கு வந்த உடனே ஸ்குவாடில் இருக்கிற எல்லாருமே போய் நம்ம ஹீரோயினை வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க, நல்லா இருக்கியா அப்படின்லாம் சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து எல்லாரையுமே உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. இந்த ஆக்சிடென்ட் பற்றி நீங்கள் எல்லாருமே பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்பவுமே நடக்காது, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, எல்லாத்துக்குமே பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஸ்குவாடில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு, அதெல்லாம் ஓகே கேப்டன், நீங்களும் ஜாயும் வந்து டேட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம், அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு. இப்போ ஜிசோ வந்துட்டு இது எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஓப்பனாக தைரியமாக சொல்லிடுறாரு, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா ஷோவுமே வந்து ஜிசோ தான் வந்து பார்த்துக்குவா, யாருக்கு சாங் கொடுக்கணும், யாரை ஃப்ரண்ட்டில் நிற்க வைக்கணும், எல்லாமே அவள் தான் சூஸ் பண்ண போகிறா, நான் ஜஸ்ட் வந்து சப்போர்ட் மட்டும்தான் பண்ணுவேன், அதனால என்னோட ரிலேஷன்ஷிப் எதுவுமே உங்களை யாரையுமே பாதிக்காது, எந்த ஃபேவரிசமும் எந்த பயாஸும் இதுக்கப்புறம் இருக்காது, நீங்கள் டோன்ட் வெரி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஷூரிட்டி கொடுத்துட்றாரு. உடனே அதை கேட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சம்மந்திச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அங்கேருந்து எல்லாருமே போகும்போது ஜான் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டு போகிறான். இந்த யாங்கி யூனிவர்சிட்டிக்கும் ஹாங்கிங் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு பெரிய போட்டியெல்லாம் நடக்க போகுது, அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் தான் பிரித்து எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கெல்லாம் ஒட்டணும்னு சொல்லிட்டு அவங்க ஜூனியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பெருசாக ஒரு வேலை கொடுத்துட்டு போகிறான்.
அவங்க எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஜூனியர்ஸ்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இது கேப்டன் லவ் பண்றீல, நீ கேப்டன்ட்டு சொல்லி கொஞ்சம் வந்து எங்களோட ட்ரைனிங் எல்லாம் கம்மி பண்ண சொல்லேன் ப்ளீஸ், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க, நீங்க தானே பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருக்காங்க, நானும் உங்க கூட சேர்ந்து தானே ட்ரைனிங் எல்லா வேலையும் நானும் தானே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க. அதே மாதிரி ரோசியும் வந்துட்டு அவர் ரொம்ப பிடிவாதக்காரரு, அப்படிலாம் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஜூனியர்ல இருந்து அந்த ஸ்குவாட்ல ஒருத்தர் சொல்றான், ஆமா நாங்களாம் இங்க இல்லாதப்போ இங்க வேற ஏதாவது கப்பல் உருவாகி இருக்காங்களா என்ன, இரு நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரோசியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜெரோமியும் தானே லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ரோசி வந்துட்டு, ஏன்டா இப்படி யோசிக்கிற, இவனெல்லாம் நான் என்றைக்குமே டேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி சொல்றா. உடனே ஜெரோமி இருந்துட்டு, ஏன் நீ டேட் பண்ண மாட்டீங்க, நான் எவ்வளோ க்யூட்டான பாயி, என்னோட வீடியோலாம் பார்த்து கமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லதான் வந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியா, அப்படி என்ன கமெண்ட் உனக்கு வந்துச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்லும் போது அவன் அந்த கமெண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். அதுல வந்துட்டு நம்ம ஜேவை பத்தி எழுதியிருக்காங்க. ஜே வந்துட்டு ரொம்ப க்ரீப்பியா இருக்கான், பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கான், பயமா இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே சரி அந்த கமெண்ட் படிக்காதடான்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ண வச்சிடுறாங்க. ஜே வந்து அந்த கமெண்ட்டை கேட்டோன்னே ஒரு மாதிரி சோகமாயிடுறான். உடனே நம்ம ரோசி வந்துட்டு, ஏதோ கமெண்ட் எல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது, லுக்கை வச்சுதான் ஒருத்தவங்க டிசைட் பண்ண முடியாது, அவங்களுக்குள்ள எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு தான் பார்க்கணும், நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு ஜேக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்து அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஜோ வரான். வந்துட்டு இதெல்லாம் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டு அது மாதிரி அவனும் செஞ்சுட்டு இருக்கான். இப்போ நீ ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். நம்ம ஹீரோயினும் நான் சூப்பராக ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோவும் அந்த பக்கமாக வராரு. இவங்க 2 பேர் பேசுறது வந்து கேட்டுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டேன் தெரியுமா, இங்கே பாரு என்னோட ஆம்ஸை பாருன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜோவும் இருந்துட்டு, ஆம்ஸா அது எங்கே உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஆம்ஸ்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனோட ஆம்ஸை காமிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவனோட ஆர்ம்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கா பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உன் அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு இத்தினூடாவது இருக்குல்ல பாருன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜோவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஆர்ம்ஸ் தொட்டு பட்டு, ஆமா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க 2 பேர்ல பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்காரு கோவமா. கரெக்டா வந்துட்டு ஜோவும் நம்ம ஹீரோயினும் ஹீரோ நிக்கிறத பாத்துடுறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, இல்லை நான் வெளியே போறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ போக வேண்டியதானே, எதுக்கு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கும்போது, இல்லை ஒரு திங்ஸ் எடுக்கணும் அதனால தான் நான் வெயிட் பண்ணேன், நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா, அசிங்கப்பட்டனே இப்படி அசிங்கப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஜோசியும் ஜேவும் வந்துட்டு வெளியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட் எல்லாம் பத்தி நீ பெருசா எடுத்துக்காத, அவங்களாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை நான் நிஜமாவே வந்துட்டு சீரிங் ஸ்கூலில் இருக்கிறதுக்கு தகுதியா என்னன்னு தெரியல, ஏன்னா எனக்கு லுக்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ரோசி அவனை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அதனால இருந்துட்டு, நிஜமாவே நீ என்னை நம்புறியா, என்னை நம்புறீன்னா நான் சொல்றதை செய்யுன்னு சொல்லிட்டு ஜேவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறா. இப்போ வந்துட்டு ஜோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ஃபுல்லாவே வந்து ஜோவை பத்தி மட்டும்தான் கவலை. ஜோ வந்து அன்னைக்கு சொன்னா இல்லையா, எப்பவுமே எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஜோவோட அம்மா ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஏன் சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மா வந்து கேட்டு இருக்காங்க சந்தோஷமா. அப்போ அவர் வந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது கேட்டோடனே அவங்க அம்மா அப்படியே சோகமாயிடுறாங்க. இப்போ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க, இன்னைக்கு எனக்கு ஒர்க் இல்லை, பார்ட் டைம் ஜாப் இல்லை, நம்ம மூவி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு 2 டிக்கெட் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா, அன்னைக்கு நம்ம ஹீரோயின் வந்து போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா ஒரு மியூசிக்கல் ஷோக்கு, அதுக்கான டிக்கெட் தான் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சந்தோஷமா இருக்கியான்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தலையில வந்து பேட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த டைம்ல வந்து ஜோவும் ஜெரோமியும் உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை திட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒழுங்காவே டான்ஸ் ஆட மாட்டியா, கரெக்டா ஸ்டெப் எல்லாம் பண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இப்படியா கேப்டன் அப்படியா கேப்டன் சொல்லிட்டு ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜோ இருந்துட்டு, கேவலமா நடிக்காத, நீங்க நடிக்கிறதெல்லாம் பச்சையா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஜெரோமி வந்துட்டு நீங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப வந்து நம்ம ஹீரோவும் இப்படி சொதப்பிட்டோமே, இப்படிலாம் பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஜோ வந்து ஸ்டெப்ல இறங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜெரோமி சொல்லிட்டு இருக்கான், சரி விடு, உனக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்கும்னு எனக்கு புரியுது, நீ ரொம்ப கஷ்டப்படுற இல்லை அப்படிலாம் சொல்லி ஜெரோமி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்னடா வருத்தம், நானும் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு ஜோ சொல்லும் போது, இல்லை புரியுது விடு, அழுகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜோ வந்துட்டு, கிண்டல் பண்ணாதடா அப்புறம் கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது, சரி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜெரோமி சொல்றான். உடனே நம்ம ஜோ வந்து அப்படியே ஜெரோமி துரத்திட்டு வர்றான்.
இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட தலையில நான் பேட் பண்ணிட்டு இருந்ததா தப்பா போச்சு, அதனாலதான் அவனுக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அப்படி பேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், திரும்பவும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பவும் வந்து தலையை கோதி விட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதையெல்லாம் வந்துட்டு அந்த மிஞ்சில் வந்து அப்படியே கதவு வழியா ஒளிஞ்சு நின்று முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம ஜெயதா காட்டுறாங்க. ஜெயவை வந்து டோட்டலா அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா நம்ம ரோசி. ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணாடிக்கு பதிலாக கான்டாக்ட் லென்ஸுன்னு எல்லாமே வச்சு இப்படி டோட்டலாக ஹேண்ட்ஸமாக மாற்றி வச்சிருக்கா. இப்போ ஜெய் வந்துட்டு எனக்கே அடையாளம் தெரியல, ரொம்ப ஆக்வர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவியா, ஏன்னா எனக்கு ஆக்வர்டான பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல என்னை நம்புன்னு சொல்லிட்டு, பார்த்தியா எப்படி உன்னை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி சொல்லிட்டு வந்துருக்கும்போது, நான் உன்னை விட வயசில் பெரியவன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கேட்குறான். ஓ தெரியுமே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்லிட்டு இருக்கான். அப்போ சரி ஓகே, எதுக்கு எனக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கேட்கும்போது, ஏன்னா நீ தானே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ண, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்கிறான். ஓ அதனால தான் அப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கேட்கும்போது, அதுக்கு மட்டும் இல்லை, நீ தான் வந்து இந்த சீரிங் ஸ்குவாடு வரதுக்காக எங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க, நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டுட்ருக்க, நீ ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன், உனக்கு தான் எல்லா கிரெடிட்டும் கிடைக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி சொல்கிறான். அதை கேட்டோடனே நம்ம ஜெயும் ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ரோசிக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. சரி எனக்கு வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஜேவை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஜான் காட்டுறாங்க. ஜான் வந்துட்டு நம்ம ஜெனிஃபரோட தங்கச்சிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அவட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன், அதை சொல்கிறதுக்காக தான் நான் நீங்கள் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, இல்லை ஃபோனில் சொன்னால் வந்து ரூடாக இருக்கும், அதனால தான் நேரில் கூப்பிட்டுன்னு சொல்லி சொல்கிறான். இது ரொம்ப ரொம்ப ரூடாக இருக்குது அதை விட அப்படின்னு சொல்லிட்டு நீ நானும் ஒன்றும் லவ் பண்ணிட்டு இருக்குல்ல, சும்மா டேட் தானே பண்ணோம், அதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் ஒன்றும் பின்னாடியே வந்து சுற்றிட்டுலாம் இல்லை, அதனால் இதை நினச்சலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். இப்படி போகிற மாதிரி போயிட்டு திரும்பவும் வந்து எந்த பொண்ணை நீ லவ் பண்ணுற, யாருக்காக நீ என்னை வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவனும் வந்துட்டு ஒரு ஆன்சர் பண்ணுறான், அது யாரும் நமக்கு காட்டல. இப்போ ஜெனிஃபர் காட்டுறாங்க. ஜெனிஃபர் வீட்டில் இருக்கும்போது அப்போ ஜெனிஃபரோட தங்கச்சி வர கோவமா, நீ இப்போ வந்துட்டு ஜானை மீட் பண்ண தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, ஆமாம் அவனை தான் மீட் பண்ண போனேன், அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான். ஜெனிஃபரும் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் வந்து அவனோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொன்னான், நான் வேணாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ ஜெனிஃபர் வந்துட்டு ஐயோ வேண்டான்னு சொல்லிட்டாளா, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவானே, அவன் நல்லா தான் இருக்கானு எனக்கு தெரியல, ஃபோன் பண்ணி கேட்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் ஜிஸும் வந்து ஒன்றா உட்காந்து இந்த கேம்பில் நடந்ததெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்லாம் எழுதிட்டு, யூமின் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் வந்து உன்னோட பேரும் என்னோட பேரும் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் 5 பேர் தான் இருக்காங்க. அந்த 5 பேர்த்துல யார் வந்து இந்த ஃபயர் பண்ணியிருப்பா, இந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்குலாம் யார் காரணமாக இருப்பான்லாம் சொல்லி 2 பேர் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. யூமின் ஒரு டைம் சொல்லியிருப்பான், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க என்னை டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், அவனை ஒரே ஒரு டைம் தான் நான் பார்த்துருக்கேன், அவன் வந்து அந்த எக்ஸ் கேப்டனை விட ஹைட் ரொம்ப கம்மியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டே அந்த எக்ஸ் கேப்டன் வந்துட்டு நீ தான் அதை பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதையும் யோசிச்சு பார்த்துட்டு எதுக்காக வந்து அவன் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லணும், எதுக்காக அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போ ஜிசு வந்துட்டு எனக்கு அதான் புரியல, அவன் கல்பிரேட் இல்லைன்னா எதுக்காக அவன் ஒத்துக்கிட்டான், ஒருவேளை இதெல்லாம் வெறும் ஆக்சிடென்டா, நம்ம தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிசா சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அந்த எக்ஸ் கேப்டன் அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நீ என்னை கண்காணிக்கிறதுல ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதையும் யோசிச்சு பார்த்துட்டு எதுக்காக அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு எந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃபீல் ஆயிருக்கும். நம்மகிட்ட எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம எங்கேயாவது வெளில போகணுங்கும் போது மட்டும் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸுமே கிடைக்காது. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஏன் இந்த மாதிரி குப்பையாக போட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்லைம்மா, நான் இப்போ எதம்மா போட்டு போகிறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. அங்கே கையில் இருக்கிறது எல்லாமே நல்லா தானே இருக்குது, ஏதாவது ஒன்று போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஜோவை காட்டுறாங்க. ஜோ வந்துட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா லைட்டு கூட போடாமல் ரொம்ப இருட்டாக இருக்குது. அவன் லைட்டு போட்டு அவங்க அம்மாவை தேடிக்கிட்டே இருக்கான், அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. பார்த்தா அவங்க அம்மா கீழே விழுந்து கிடக்காங்க மூச்சு பேச்சு இல்லாமல். அவங்கள அப்படி பார்த்துட்டு அவன் ரொம்ப பயப்படுறான். பயந்துட்டு எந்திரிக்குமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஜோட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவங்க அட்டன் பண்ணி பேசும்போது உங்கள் அம்மாட்ட கொடுன்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினா அவங்க அம்மாட்ட ஃபோன் தராங்க. அவங்களும் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க அவங்க அம்மா கூட. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோட்ட இன்னைக்கு என்னால் வர முடியாது சாரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஒரு எமர்ஜென்சியாக கொஞ்சம் நான் வெளில வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஜோவை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான்.
அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இது பிரச்சனை கிடையாது, இது வேற ஒருத்தவங்களுக்கு, நான் உனக்கு வந்து அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சாரி என்னால் வர முடியல அப்படிலாம் சொல்லிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பயப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்புறமா கூப்பிடுன்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிசாவும் கேட்குறா அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவள் நல்லா தான் இருக்காளாமா, எனக்கு அவள் வர முடியாதுன்னு சொன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்ட கேட்குறாங்க. அப்போ ஜோ வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது, அதனால வந்துட்டு அவங்களோட பிளட்டு வந்து ரொம்ப இதாகிடுச்சு, ஸ்லோவாகிடுச்சு, அவங்களுக்கு ரத்த ஓட்டமே இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஏன் இந்த அளவுக்கு அவள் குடிச்சா தனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் குடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக ஜோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம ஜோ சொல்கிறான், சாரிம்மா நான் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், எனக்கு வேற யாருமே பெரியவங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பரவாயில்லப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயே பாவம் ரொம்ப பயந்து இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவனை சமாதானப்படுத்துற மாதிரி ஷோல்டரில் வந்து தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின்லாம் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் வந்துட்டு சரிம்மா இதெல்லாம் போதும், நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜோ வந்துட்டு நான் இங்கேயே இருக்கேன், நான் இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லைப்பா உனக்கு பேஷண்ட்லாம் பார்த்துக்கிறதுலாம் உனக்கு தெரியாது, உங்கள் அம்மாவை நான் பத்திரமா பார்த்துக்குவேன், கவலைப்படாத, அவங்க முடிச்ச உடனே நான் உனக்கு கால் பண்ணுறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜோ வந்துட்டு இல்லை எனக்கு வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும் இருந்துட்டு சரி அப்போ நீ எங்கள் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்துட்டு எனக்கு இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இங்கே பாரு நாளைக்கு இந்த தம்பிக்கு நல்லா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துரு சரியா, அவன் நல்லா பார்த்துக்கோலாம் சொல்லி நம்ம ஹீரோனோட அம்மாவும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வா அவங்க கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஜோவை கூப்பிட்டு வெளியே வராங்க. இப்போ வெளியே வந்த உடனே நம்ம ஜோக்கு ஒரு கால் வருது, யாருன்னு பார்த்தா அவங்க அப்பாட்ட இருந்து தான். அப்போ அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே அவங்க அப்பா கால் கட் பண்ணிடுறாரு. உடனே ஜோக்கு பயங்கரமாக கோவம் வந்து அந்த ஃபோன் அங்கேயே போட்டு உடச்சிட்டு அவன் கோவத்தோடையே போகிறான். இப்போ நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு பேருமே வந்து நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜோ இருந்துட்டு நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு தேவையில்லாத தொல்லை, நான் வந்து என்னோட வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது கரெக்டாக 2 பேர் வயசுலேருந்து சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா 2 பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாப்பிட்டே பேசலாமான்னு சொல்லிட்டு ஜோ சொல்லும் போது சரி ஓகே வா போகலான்னு சொல்லி என்ன சாப்பிடலான்னு சொல்லி பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளார போகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோவுமே பார்க்குறாரு. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக அவங்க வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஜோ கூட வரதை பார்த்துட்டு அவருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜோவும் ஹீரோயினும் வந்து ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஹீரோனோட தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துடுறான். என்ன டெய்லி இங்கேயே வந்துட்டு இருக்கீங்க, இங்கேயே தங்கிடுவீங்களான்னு சொல்லிட்டு கோவத்தோட ஜோவை பார்த்து கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ்டா எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு சைக்கிள்லேயே சொல்கிறாங்க. அதனால அவன் வந்து அமைதியாக போயிடுறான் அவன் ரூமுக்கு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜோவுமே வந்து அவங்க தம்பி ரூமில் தான் போயிட்டு தூங்க போகிறான். அப்போ தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க தம்பிகிட்ட கேட்டே இருக்கும்போது அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேஇ சொல்கிறான். அப்போ நம்ம ஜோ இருந்துட்டு இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்தாவே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். ஏன்னா இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன்னா இங்கே இருக்கிற யாருக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால தான் உங்களுக்கு இங்கே வந்தால் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓ அப்படியா, அதனால தான் இங்கே வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கா, எப்படி நீ இவ்வளோ புத்திசாலியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். நான் பிறந்ததுலேருந்தே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் சொல்கிறான். சரி ஓகே நீ தூங்குறியா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லும் போது கொஞ்சம் தயவுசெய்து நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் டிஸ்டர்ப் பண்ண நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லும் போது அவன் ஜெய் சொல்கிறான், உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நிம்மதி வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் இங்கே வரலாம், என்னோட ரூம்லேயே நீங்கள் தங்கிக்கலாம், அதுக்குன்னு டெய்லி வராதிங்க, எப்போவாவது வாங்க, உங்களுக்கு தோணும் போதெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஜோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேயே நிம்மதியாக படுத்து தூங்கிடுறாரு. காலேஜ் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயின் நீ நல்லா இருக்கியா ஓகேவான்னு சொல்லிட்டு ஜோட்ட கேட்குறாங்க. என்னை பற்றி நீ ரொம்ப கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜோ சொல்லும் போது எதுக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா உங்க கூட நேற்று இருக்கும்போது தான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போதே அங்கே நம்ம ஹீரோவும் ஜூலியும் வந்துடுறாங்க. ஜூலியை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நான் இங்கே வந்துட்டு நம்ம கேப்டனை ஃப்ளட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னும் வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகறாரு. இப்போ நம்ம ஹீரோனையும் ஜோவையும் பார்த்து நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஜோ வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் ஒன்றா வர வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து உள்ளே கிளம்புறான். நம்ம ஹீரோயினும் எனக்கு என்னடா பதில் சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சொல்கிறாரு. அதனால் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவை பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது ஜிசா வந்து நம்ம ஹீரோ கூப்பிடுறா. இப்போ 2 பேரும் போய் தனியாக பேசுகிறாங்க. இப்போ ஜிசா சொல்கிறா
இந்த எக்ஸ் கேப்டன் வந்து ஒண்ணுமே பண்ணல, ஒரு தப்புமே பண்ணல, அப்ப எல்லாமே நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்னன்னு பார்த்தா அந்த எக்ஸ் கேப்டன் வந்து எந்த பணத்தையுமே திருடல. அது வந்துட்டு ஃபெஸ்டிவல் பட்ஜெட்ல இருந்து காணாம போன பணம் தான். ஆனா அவன் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் இப்ப போலீஸ்ல நிரூபிச்சுட்டான். அவன் மேல இந்த கேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்றான். அது கேட்டோடனே நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவனுக்கு கால் பண்றாரு. கால் அட்டன் பண்ண உடனே என்ன என்னோட விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டியா, என் கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றான். எல்லாமே நான் கேள்விப்பட்டேன், நான் உன்னை நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. உன்னையெல்லாம் மீட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, தயவுசெய்து கால் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ண போகும்போது உனக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவன் யாருன்னு மட்டும் உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. கரெக்டாக அந்த டைம்ல அங்கே வில்லன் வந்துடுறான். அதனால எக்ஸ் கேப்டன் வந்து காலை கட் பண்ணிடுறான். என்ன என்னோட கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் கிட்ட வந்து எக்ஸ் கேப்டன் கேட்குறான். அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் கேட்கும்போது, என்ன பண்றதா, இதுக்கப்புறமா நீ என்னை பிளாக்மெயில் பண்ணவே முடியாது, நான் உன்னை பத்தி எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்ல தான் போறேன், நீ போய் ஜெயிலில் இருந்தா தானே உனக்குள்ள புத்தி வரும், அந்த சம்மர் கேம்ப்ல நீ தானே ஃபயர் வச்சது, ஃபயரையும் வச்சுட்டு நீயே காப்பாத்துற மாதிரி ஆக்டிங்கும் பண்ணியிருக்க, உன்னை மாதிரி சைக்கோல வெளியே சுத்தவே கூடாது, எனக்கு அந்த கேப்டனை மீட் பண்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை, ஆனா உன்னை பத்தி சொல்றதுக்காகவே நான் அவனை போய் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் கேப்டன் அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது, நான் தான் இந்த சீரிங் ஸ்குவாடையே காப்பாத்திட்டு இருக்கேன், இவங்க எல்லாருமே ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான தண்டனை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாருடா, உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் கேப்டன் சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போறப்போ இந்த வில்லன் போயிட்டு பின்னாடி இருந்து பிடிச்சி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே மாறி மாறி நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப மாறி மாறி அடிச்சுட்டே இருக்கும்போது இந்த வில்லன் வந்து கரெக்டா கத்தி எடுத்துடுறான். கத்தி எடுத்து இந்த எக்ஸ் கேப்டனை குத்தலான்னு வரும்போது கரெக்டா வந்து அந்த கத்தியை தட்டி விட்டுட்டு இந்த எக்ஸ் கேப்டன் போட்டு அவனை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் கீழே படுக்க போட்டு. அப்ப கரெக்டா வந்து அந்த கத்தி வந்து அந்த வில்லன் பக்கத்துலயே இருக்கு. அவன் வந்து கத்தி எடுத்து ஓபன் பண்ணி குத்துற சவுண்டு மட்டும்தான் கேக்குது, அது காட்டவே இல்லை. இப்ப வந்துட்டு நம்ம ஹீரோவும் கால் பண்ணிட்டே இருக்காரு இந்த எக்ஸ் கேப்டனுக்கு. ஆனா கால் ரிங் போகுது, ஆனா கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. இப்ப அந்த வில்லனும் வந்து ரூம்ல டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு பயந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். என்ன இவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர போறேன், இப்படி நான் கொலை பண்ணிட்டேனே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து வந்து அழுதுகிட்டே இருக்கான். அப்ப அவன் கையை பார்த்தா ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அதை பார்த்து அவன் பயந்து அழுதுகிட்டே இருக்கான். இப்பதான் காட்டுறாங்க அந்த எக்ஸ் கேப்டனை வந்துட்டு அவன் கத்தியாலேயே குத்திருக்கான் வயிற்றுல. அதனால வந்து அவன் மயங்கி விழுந்திருக்கான். இப்ப அவன் உயிரோட இருக்கானா என்னன்னு கூட தெரியல. இதனாலதான் வந்து இவன் பயந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். சேர்ல எல்லாம் உட்காந்து போலீஸ் வந்து நீ பிடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, எப்படி நான் இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படிலாம் சொல்லி பயந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது அப்ப அங்க வால்ல வந்து சில போட்டோஸ் எல்லாம் ஒட்டியிருக்கான். அந்த போட்டோல வந்து நம்ம ஹீரோயினோட போட்டோவுமே இருக்கு. அந்த ஹீரோயினோட போட்டோவை பார்த்துட்டு வந்து வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, உன்னாலதான் நான் அவனை கொலை பண்ணியிருக்கேன், நீ தாண்டி எல்லாத்துக்குமே காரணம், நீ மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை நான் கொலை பண்ணாம நான் விடவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லி சைக்கோ மாதிரி இவன் பேசிட்டே இருக்கான். இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களே.